ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நபர் சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க, இல்லை சிறந்த உறவுகளாக இருப்பாங்க. சில நபர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது, இவங்க கூட ஏன் பழகினோம், இவங்களுடைய உறவுகளை அவங்கக்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு போயிட்டு ஒரு நல்ல உறவுக்கிட்ட நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கணும் அப்படின்னு பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணக்கூடிய சூழ்நிலையை சில நபர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்படி உங்ககிட்ட அந்த கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்திய நபர்கள் எப்படி உண்மையானவர்களா போலியானவர்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அப்படி கண்டுபிடிச்சிட்டா அப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து உங்களை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, விலகி போகிறது அப்படிங்கிற பல்வேறு விதமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் யார் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க, யார் போலியாக நடிக்கிறாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நடத்தைகள் எப்படி இருக்கும், அவங்கக்கிட்ட இருந்து எப்படி விலகி போகிறது அப்படிங்கிற எல்லா விதமான கருத்துக்களும் டிப்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா கிடைக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இல்லாமல் போலியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படிப்பட்ட போலியான நபர்கள் எப்படி அவங்களுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடையில் என்ன மாதிரியான முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தாலே அந்த நபர் போலியானவர்களா இல்லைன்னா உண்மையானவங்களா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில் போலியானவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி அடையாளம் காணலாம், அதுக்கான அறிகுறிகள் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முதலாக எப்படி அவங்கள அடையாளம் காணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் இடையில் என்ன மாதிரியான முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரியான நபர்கள் நம்மளை பற்றி நேரில் பேசும்போது தலையில் தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆஹோ இவங்க நல்லா பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இப்படி ஜோவியலாக பேசுவாங்க, அப்படி இப்படின்னு அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே உயர்த்தி நம்ம மேலே திணிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு உதவின்னு தேவைப்படுற நேரத்தில் கண்டிப்பாக இவங்க இருக்கவே மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது காலப்போக்கில் அவங்க நமக்கு பண்ண துரோகங்கள் மூலயமா அதை தெரிய வரும். நேரில் பேசும்போது எல்லாத்துக்கும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி பேசிட்டு நம்ம அவங்க முன்னாடி இல்லாத நிலையில் பின்னாடி போய் இன்னொரு நபர்கிட்ட நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத தவறான கருத்துக்களை போய் பரப்பிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை பற்றி ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி ஒரு விஷயம் சாதாரணமாக இருக்கும், அந்த விஷயத்தை ரொம்ப ஹைப் கொடுத்து இவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அப்படின்னு மற்றவங்க முன்னாடி பாராட்டுற மாதிரி பேசிட்டு அப்புறமா பின்னாடியே போய் நம்மளை பற்றி போலியாக தவறாக சித்தரிச்சுட்டு இருப்பாங்க. பொதுவாகவே ஒரு உண்மையான மனிதர்கள் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டோ நல்ல உறவோ அப்படி இருக்கவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தப்பு பண்ணோன்னா அந்த நேரத்தில் நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நீ பண்ணுறது கரெக்டு, நீ தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா நீ சூப்பராக பண்ணியிருக்க, இதை தொடர்ந்து பண்ணிட்டேரு அப்படின்னு எந்த இடத்துல எது நம்ம பண்ணுறோமோ அந்த பண்ணக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்ளாஸும் இருக்கும். அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணோன்னா அதுக்கு ப்ளேமும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்க தான் உண்மையான மனிதர்களாக இருப்பாங்க. அடுத்து இந்த போலியான மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான மூணாவது மிக முக்கிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கிய குவாலிட்டினா அடுத்தவங்களை பற்றி பின்னாடி போயிட்டு குறை பேசிகிட்டு இருக்கிறது. அவங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி உங்களை குறை பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதே நபர் உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட போய் குறை பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? கண்டிப்பாக நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களை பற்றி அவங்க புறம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இப்படி ஒரு நபரை நீங்கள் அடையாளம் கண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த மனிதர்கிட்ட இருந்து ஸ்லோவாக உங்களை எப்படி அப்புறப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் கையை பிடிக்கவோ காலை பிடிக்கவோ கூட தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு உங்ககிட்டயான தேவை முடிஞ்சிருச்சுன்னா உங்களை எட்டி உதைக்கவும் தயங்க மாட்டாங்க. உங்கள்கிட்டருந்து ஒரு விஷயம் நடக்கணும், உங்கள்கிட்டருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்ககிட்ட நெருக்கமாக பேசுகிற மாதிரி பேசி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க. அதே விஷயத்தை நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு உதவியோ இல்லைன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸோ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் அவங்க உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க, நீங்கள் இருக்கிற தசப்பக்கம் கூட வர மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக போலியானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட விலகி
நின்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, நீங்கள் அவங்களுடைய ப்ரெசன்ஸை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சமயத்தில் சத்தியமாக அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட சத்தமே இல்லாமல் விலகி போயிடுவாங்க. அதாவது மெயினாக ஒரே வேர்டிங்கில் சொல்லணுன்னா உங்களுடைய கஷ்ட காலத்தில் காணாமல் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இனம் கண்டுட்டிங்கன்னா தயவு செஞ்சு விலகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற 5 வழிகளை சொல்லிட்டார். அப்போது இவங்கக்கிட்ட எப்படி விலகி போகிறது அப்படிங்கிறதுக்கான சில வழிகளையும் சொல்கிறேன். அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஃபேக்கான பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு அதை தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களுடைய லைஃப் வந்து ஹாப்பியாகவும் ஸ்மூத்தாக லீட் ஆகும். ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்ககிட்டலாம் போயிட்டு பெரிய சண்டையை போட்டு நீ வந்து தப்பாக இருக்க, உங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நேரடியாக சண்டை போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நீங்கள் தொடர்ந்து அதிக நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களா, அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அவங்கக்கிட்ட டேரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துக்கிறீங்களா, அதை வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மீட்டப் டைமை வந்து கம்மி பண்ணிடுங்க. அப்போ படிப்படியாகவே அது குறைஞ்சிரும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க வேனிஷ் ஆகி போயிடுவாங்க. அடுத்தது, இப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை வந்து பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பர்சனல் விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு அடுத்த நபரை மாற்றிப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட வந்து யோசிக்காமல் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஷேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட அதுக்கான பின்விளைவுகள் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமான இடத்துல போயிட்டு நீங்கள் பர்சனலாக ரொம்ப ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஷேர் பண்ண எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து நெகட்டிவாக இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் குறை பேசிட்டு உங்களை பற்றி ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்துடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் இப்படிப்பட்ட நபர்களை வந்து அடையாளம் கண்டுட்டீங்க அப்படின்னா ஸ்லோவாக அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மேலோட்டமாக ஜென்ரலான டாப்பிக்கை பற்றியும் பேசிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட இருந்து விலகி போயிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இவங்க நெருங்கி பழகிட்டாங்களே, அப்போ இவங்க எது கேட்டாலும் நோன்னு சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நமக்கு கஷ்டமாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சொல்லலாம், செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுத்து முடியலன்ற பட்சத்தில் கூட அவங்களுக்கு நோ சொல்லக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பே அதுதான். நீங்கள் அவங்க தப்பானவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ சொல்லி பழகுங்க. அவங்களுடைய சுயநலத்துக்கு உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு மென்மையாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படிங்கிறதே மறந்துட்டு அப்படி வெளியே போயிடுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நோ சொல்லி பழகிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பொலைட்டாக சொல்லணும், ஆஷாக சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிங்கன்னா, மன்னிச்சிக்கோங்க எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை, இன்னொரு நாள் பார்க்கலான்னு அந்த மாதிரி ஸ்மூத்தாக பட்டும் படாமல் சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்டெல்லாம் வந்து போயிட்டு சண்டை போடுறது, நேரடியாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து அவங்க அதிகமாக உங்ககிட்ட தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்களா, அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய கான்வர்சேஷன் சிம்பிளாக 1-2 வார்த்தையில் முடிச்சுக்கோங்க. அப்படிங்களா, சரிங்க, சரி நான் பார்க்குறேன், செய்கிறேன் அப்படின்னு பட்டும் படாமல் ஒரு பதிலை சொல்லிவிட்டு ஓகே சொல்லிவிட்டு கிளம்பிடுங்க அந்த இடத்துலேருந்து. அதனால் நீங்கள் முகம் கொடுத்து பேசலை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்தது பேசுகிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் கொடுக்கல. வாய்ப்புகளை கொடுத்தா தான் அவங்களுடைய இடம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த எல்லைக்குனா போகிறாங்க. நீங்கள் அந்த வாய்ப்பே கொடுக்கல, அந்த ஸ்பேஸே கொடுக்கலன்னா அவங்க பேசுகிறதுக்கான ஒரு இடமும் கிடைக்க போகிறதில்ல, உங்கள்கிட்ட இருந்து தகவல்களை கலெக்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சுச்சுவேஷனும் அமையாது. அப்படி அமையாதுங்கிற பட்சத்தில் அவங்க உங்களை பற்றி போய் வெளியில் சொல்கிறதுக்கான எந்த தகவலும் கிடைக்காது. அதனால் நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்களே நல்லா விலகி போயிடுவாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான நபரை கண்டுபிடிச்சிட்டீங்க, இவங்ககிட்ட இருந்து ஸ்லோவாக விலகிறதுக்கு பட்டும் படாமல் பேசுகிறது, அவங்க கூட செலவு பண்ணுற நேரத்தை குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருந்து விலகி வந்துடலாம். இப்போது இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பி அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட போலியாக நடந்துக்கிட்டால் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்திருப்பீங்க. அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும், அன்பான பாண்டிங் உங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். அப்படி நீங்கள் வந்து ஒரு பாண்டிங்கோடு இருந்தீங்க, அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரத்துக்கு உங்களுக்கு டைம் எடுக்குது, இல்லை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்
ப்ரொஆக்டிவாக பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நல்ல நண்பரை வந்து சம்பாதிங்க. அப்படி ஒரு நல்ல நண்பரை வந்து சம்பாதிச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு குவாலிட்டியான நல்ல டைமை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் என்விரான்மெண்ட்டையும் வந்து பலப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் ஒரு நண்பரோ, ஒரு உறவினரோ, ஒரு மனிதரோ, அக்கம் பக்கம் இருக்கவங்களோ கிடைச்சாங்கன்னா உங்களுடைய நல்ல நேரத்தையே அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து போலியான மனிதர்கள் டைரெக்டாக உங்களை தாக்குறதுலேருந்து நீங்கள் விலகி போகிறதுக்கான மிகப்பெரிய மாற்றுப்பாதையை ஏற்படுத்தும். அதனால் நம்ம மெயினாக மனசில் நினச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே யாரையும் மாற்றுறதுக்காக வரலை, அது நம்ம வேலையும் கிடையாது. அதனால் ஸ்லோவாக அமைதியாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து விலகி போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை ஏற்படுத்தும், மன அமைதியை ஏற்படுத்தும், எதிர்மறையான எண்ணத்தை எல்லாத்தையும் நீக்கும், ஒரு நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தும். அது வந்து நம்மளை வந்து ஒரு ப்ரொடெக்டாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான எல்லா தருணத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய சில தகவல்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் உதவும், சில பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும், சில பேருக்கு வந்து ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த மிக அற்புதமான நண்பரோ இல்லைனா உறவினரோ ஒரு மனிதரோ யார் அப்படிங்கிறதையும், அவங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதையில் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அவங்களுக்காக என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய கஷ்டமான காலத்தில் உங்களுக்கு எப்படி உதவியாக இருந்தாங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சில பேருக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கலாம், சில பேருக்கு இந்த மாதிரி போலியான கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு நம்பினீங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை உடைச்சாங்க, துரோகத்தை பண்ணாங்க, அதிலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன கமெண்ட் கூட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இல்லைனா வாழ்க்கையில் போலியான மனிதர்கள் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸில் சொல்லக்கூடிய அனுபவங்கள் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச கமெண்ட்டு, உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த அனுபவத்தை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை.